நெட்வொர்க் வேற ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. காத்திரிச்சு வர மாட்டேங்குது. இந்த பீச்ல ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க என்னாச்சு? அவன நல்லா காமிக்காத. கேமரா இப்படி திருப்பிடு. ஓகே, என்கிட்ட கூட நான் எடுக்கிறேன். கமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாட்றா பாப்பா. ஒண்ணும் படிக்கல. மிஸ் யூ மை ஹஸ்பண்ட் இருக்கு. என்ன சொல்ல போறா இதுக்கு? மிஸ் யூ மை வைஃப். யூ பத்தியா? மிஸ் யூ மை வைஃபா? வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். ஹலோ. எதுக்குடா காதுகிட்ட கத்துற? நான் பாட்டு ஹலோ சொன்னா உனக்கு எங்க வலிக்குது? நீ என்ன பரவ படிச்சுக்கிட்டு என்ன ஓவரா பேசுற நீ? லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னன்னே தெரியலையே. கமெண்ட் வருதா? இங்க பாரு, ஒரு கமெண்ட் வந்திருக்குல. நான் சொல்றேன், ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்னங்க? என்ன சொல்லுவியா? கொஞ்சம் அப்படியே சூரியனை காமிக்கிற மாதிரி பண்ணுடா. அதே சன்செட் ஆக போதுல. கிளைமேட் பக்காவா இருக்கு. நெட்வொர்க் வேற ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. காத்திரிச்சு வர மாட்டேங்குது. இந்த பீச்ல ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க என்னாச்சு? ஆமிஸ்ல கமெண்ட் பண்றாங்க. என்ன கொடுமை படுத்துறாவி. நாங்க நடந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். மண்ணுல நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கால் வலிக்குது. எனக்கு ஏற்கனவே கால் வலி. எனக்கு தலைதான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. பாத்தீங்கன்னா எல்லாரும் தெரியணும்னு நான் கேமரா ஆங்கிள் இப்படி வச்சிருக்கிறேன். புது ஆல்பம் ரெடி ஆயிட்டு இருக்குது. ஆமா ஆஃபீஸ்லாம் காத்துக்கிட்டு இருங்க. இப்போ கூட ஸ்டுடியோக்கு தான் போறோம். ஆமா நம்ம ஒரு ஆல்பம் பண்றது ரொம்ப மும்மரமா இருக்கும். அதனால நம்ம இப்ப கேமரா திருப்பி நான் வீடியோ எடுக்கிறேன். அவனுக்கு நல்லா காமிக்காத. கேமரா இப்படி திருப்பிடு. ஓகே, என்கிட்ட கூட நான் எடுக்கிறேன். இதை பேக் கேமரால திருப்பி எடுக்கிறேன். பைத்தி மாதிரி பண்றானுங்க பாரு. எல்லாரும் பாக்குறாங்க. பீச்ல மொத்தமா இருக்காங்கடா. நீங்க எல்லாரும் நம்மளோட புது ஆல்பத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. அமைதியாவே சைலண்டா எடுத்துருவோமா? ஸ்பாயிலர் கூட விட வேண்டாமா? நம்ம ஸ்பாயிலர் விட்டுன்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. அதுக்குள்ள விட்டுறாதீங்களா? ஏன் விடக்கூடாது? என்ன விட்டா தப்பா? இப்ப இரு, போனை தூக்கி போறேன். போய் எடுத்துக்க. என் போனு நெட்டே கிடைக்கல. வீடியோ ஸ்டக்காகி போகுது போல. கமெண்ட்ஸ்ல அப்படிதான் சொல்றாங்க. நம்ம குரல் மட்டும் கரெக்டா வருதான். அப்ப மூஞ்சிலாம் ஸ்டக்காகி 7 குணத்துல போயிருக்குமே. ஹலோ. வந்ததுல இதை சொல்லிட்டு இருக்கான். அடி வாங்கி சாவ போறான்ட்ட. குடு கேமரா குடு. நான் தனியா ட்ரிப் போயிருந்தேன் ஒரு வாட்டி. அப்ப ஜாலியா இருந்தது. வேற கூட இருக்கியா? போர் அடிக்குது. நாங்க நல்லா பேரு. ஆனாலும் ஸ்டுடியோ வேலை இருக்கு. பெருசா ட்ரிப் மாதிரி என்ஜாய் பண்ண மாட்டோம். எந்திரிப்போம், இங்க வருவோம், அவ்வளவு திரும்ப ஸ்டுடியோ நிக்காதப்பா. ஆமி சார் காத்துக்கிட்டு இருங்க. செம ஆல்பம் வருது. இப்படியே சொல்லி ஏத்தி விடாத. அமைதியா இரு. புஸ் விடு. கமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாட்றா பாப்பா. ஒண்ணும் படிக்கல. மிஸ் யூ மை ஹஸ்பண்ட் இருக்கு. என்ன சொல்ல போறா இதுக்கு? மிஸ் யூ மை வைஃப். யூ பத்தியா? மிஸ் யூ மை வைஃபா? மண்ணுல நடக்கவே கஷ்டமா இருக்குடா. காலை தூக்கி போட வேண்டியதா இருக்கு. கஷ்டமா இருக்கு. நான் வேற செருப்பு போடல. காலை கொதிக்குது. ஸ்பாயிலர் காமிக்கணும் கண்டிப்பா. ஸ்பாயிலர் வந்து எதை காமிக்கணும் அப்படின்னா சன்செட்டை காமி. நம்ம போறப்ப. சரி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பாயிலர் காமிக்கிறேன். எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. ஆமிஸுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. அதனால நான் இப்போ ஒரு குட்டி ஸ்பாயிலர். அதுவும் வீடியோவில் லேக் ஆகிரும் போல விட்டா. எனக்கு அப்படிதான் தோணுது. இங்கே பாருடா, எல்டின்னு போட்டு டவரே இல்லை. அதான் வீடியோ ஸ்டக் ஆகுது போல. குரல் மட்டும் ஈஸியாக கன்வே ஆகிடுதான். வீடியோ ஸ்டக் ஆகி நிற்கிதான். அப்படி தான் யூஸ்வலாக ஆகும் வியூவர்ஸில். சரி பரவாயில்ல, பேசுறதாச்சும் ஒன்று கேட்கட்டும். மூஞ்சா சிங்கமும் சன்னா நிற்காம இருந்தால் சரி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த பீச்சை தாண்டி வீட்டுக்கு போகணும். முதல்ல இங்கே ஏதாச்சும் ஆர்மிஸ் இருப்பாங்களாடா? தெரியலையே. தூரமாக இருக்காங்களா பாரு. கண்ணே எனக்கு தெரியல. யாராச்சும் இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா எங்களை? எங்களுக்கு தெரியலையே. யாருக்கு தெரியும்? தூரமாக எந்த ஆர்மிஸாலும் நிற்கலாம். ஆமாம் எங்களுக்கு தெரியல இங்க இருந்து. ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெல்லு. நானும் வரேன். ஏன்டா கொஞ்சம் முன்னாடி நடந்து வரலாம். வானத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. வீட்டுக்கு போய் முதல்ல குளிக்கணும்டா. ஆமா, உப்பு தண்ணி உடம்புல பெருசன் இருக்குல்ல. இவ்வளோ நேரம் நாங்கள் ஜாலியாக விளாண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போதான் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு. போரிங்காக இருக்கு வேற. இவ்வளோ நேரம் போர் அடிக்கல. இப்போ திடீர்னு போர் அடிக்குது. சைக்கிள் வருது. அவர் நம்மளை போக சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி சைக்கிள்காரரே. அவர் வந்து எங்களை கிராஸ் பண்ணிக்க சொல்லிட்டாரு. நம்ம நின்று போகலான்னு நினச்சா அவங்க நிற்கிறாங்க. பரவாயில்ல, நல்லவங்க.
இந்த மாதிரி மக்கள் இன்னும் இருக்கனால தான் உலகம் நல்லா இருக்கு. இப்போ நம்மளோட ஸ்பாய்லர் எப்படின்னா நான் வந்து சன்செட்டை காமிக்க போறேன். ஐயோ இது என்னோட ஸ்பாய்லர். என்னடா பண்றான் பாருங்க அவன். நான் பண்ற ஸ்பாய்லர் வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டும் புரியும். ஆபீஸ்க்கு இப்போ புரியாது. அவங்களுக்கு லேட்டாக தான் புரியும். இப்போ நம்ம அடுத்த வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? வீட்டுக்கு தான் போறோமா? இல்லை ஸ்டூடியோவுக்கு போ. ஸ்டூடியோவுக்கு இப்போயே வா. கேமரா கொடு. நமக்கு ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கா, அதை முடிச்சாதான் அடுத்த வேலை. ஆபீஸுக்கு ஆல்பத்தை ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லையா? ஆமாம். அது ஏன்னா அவன் கத்திட்டே இருக்கான். வணக்கம். இப்படி எவ்வளோ நடக்கிறது? இந்த பீச் மண்ணில் நடக்கிறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆமாண்டா, ரொம்ப வலிக்குது காலெல்லாம். ஹாய். இப்போ ஸ்டூடியோக்கு போய் என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் தானே பாக்கி இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஒத்து வைக்க முடியாதுப்பா. அதை காமிடா கேமராவில். நியூ ட்ரெண்டிங் ஆங்கிள் தெரியுமா? இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிறாங்க. இப்படியே நான் வச்சுக்கிறேன் இந்த கேமராவை. என்ன இது இவ்வளோ ஹைட் தூக்கி வச்சிருக்க? இதான் ட்ரெண்டிங்கா இப்போ. ஆமாம் நானும் பார்த்தேன். ரீல்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரியே தான் கேமரா பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறாங்க. என்னடா இது ட்ரெண்டா? இதுக்கு பேரு இவனுக்கு தான் ட்ரெண்டை பற்றி ஒன்றுமே தெரியலை. என்ன எனக்கு தெரியலையா? இந்த மாதிரிலாம் கேமரா பிடிச்சா தோள்பட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். வலிக்குது தான், அதனால தான் அவன்கிட்ட கேமரா கொடுத்துட்டேன். நடந்து எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. இந்த பீச் முடியவே மாட்டேங்குது. கரையை தாண்ட முடியல. அல்டிமேட்டான நெட்வொர்க் கிடச்சிருக்கா நமக்கு. ஆபீஸ் எல்லாருக்கும் இப்படி வீடியோ போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம மூஞ்சி எப்படிலாம் கட் ஆகுதோ தெரியல. பயமா இருக்கு எனக்கு. எனக்கும் தான். நீ ஆச்சு பரவாயில்ல, நான் ஒல்லோட ஹேண்ட்ஸம் நானு. யார் மூஞ்சி எப்படி போகுதோ பாவமா இருக்கு நினைச்சாலே. அதனால மேக்ஸிமம் மூஞ்ச கொஞ்சம் அழகா வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஏன்னா நம்ம கேஷ்ல பேசினா கூட பயங்கரமா போயிடும் மூஞ்சி. என்னடா வீட்டுக்கு போய் சேரவே முடியல, நடந்துகிட்டே இருக்கோம். எவ்வளோ பெரிய கரடா இது. இங்கேறா டவர் வந்த மாதிரி காமிக்குது. சரி ஏதோ ஒன்று. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமீஸ் எல்லாரும் காத்துட்டு இருங்க எங்களோட புது ஆல்பமுக்கு. எங்கடா தனியாக போட்டிருக்கான், பிடிக்கடா அவனை. அதுக்கப்புறம் ஸ்பாய்லர் விட வேணான்னு ஆரம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் பேச்ச நம்ம மீறிக்கிட்டு செய்வோம். அதானே மேக்னே. மேக்னேவே நீங்களும் அதுக்கு லிஸ்ட்டில் சரிங்க. நான் தான் இருக்கேனே. நாங்களும் மேக்னேஸ் தான். சரி நம்ம என்னைக்கு தான் ஆரம் பேச்சை கேட்டிருக்கோம். அதனால் இன்றைக்கும் நான் வந்து ஸ்பாய்லர் காமிக்கலான்னு தான் இருக்கேன். இத்தனை வாட்டி சொல்கிறதுல அவங்க புரிஞ்சிருப்பாங்க ஆர்மிஸ் என்ன ஸ்பாய்லர்னு. நான் வந்து சூரியன் மறைதலுக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு? வீடியோ வேற ஸ்டக் ஆகிட்டே இருக்கான்டா. கமெண்ட்ஸ் மட்டும்தான் வருது. அப்போ குரல் அதுவும் நின்று தான் வருதா? இல்லை வாய்ஸ் கிளியராக இருக்கான். வீட்டுக்கு பக்கமாக இங்கேயே ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நடக்க முடியல, கால் வெள்ளைக்கு யாராச்சும் தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கும். என்ன நல்லா தூக்கிட்டு போவாங்க. இப்போ கொஞ்சம் வேகமாக போங்க. நான் செருப்பு வேலை போடலை, காலெல்லாம் எரியுது. டாட்டா சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. பாய் பாய். வீடியோ ஒழுங்கா ஓடுதான்னு தெரியல. எப்படி டாட்டா காமிக்கிறது? நம்ம காமிச்சிருவோம் டாட்டா. ஒருவேளை வீடியோ ஒழுங்கா ஓடுச்சுன்னா நமக்கு தான் தெரியல, அவங்களுக்கு ஒழுங்கா வருதான்னு மாட்டாது. ஃபாரின் கண்ட்ரியா இருந்தும் நெட் கிடைக்கல பத்தியா? இங்க என்னது சொல்ல முடிச்சுக்கலாம். பை பை.